தனது பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் முழக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. உங்கள் ஆட்சியில் மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று வாழட்டும் என்று தமிழில் கையெழுத்திட்டு வாழ்த்து சொன்ன ஆளுநர் ஆர் என் ரவி. மழையால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் தடை. திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூரில் கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட 10,000 ஏக்கர் பச்சை பயிறு சாகுபடி. வயல்களில் தேங்கிய தண்ணீரால் பழுப்பு நிறத்தில் மாறிய செடிகள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நடிகை விஜயலட்சுமியின் புகாரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான சீமான். திருமண மோசடி, கருக்கலைப்பு உள்ளிட்ட புகார்கள் குறித்து 75 நிமிடங்கள் துருவி விசாரித்த காவல்துறை. சீமானிடம் 63 கேள்விகளை கேட்டு விசாரித்த காவல்துறை. விஜயலட்சுமியிடம் 60 லட்சம் ரூபாய் வாங்கியது உண்மையா என்றும் கேள்வி. நடிகை விஜயலட்சுமியுடனான பழக்கம் திருமணம் வரை செல்லவில்லை. யார் என்றே தெரியாது என கூறிய நிலையில் விரும்பியே உறவு வைத்துக் கொண்டார் என்றும் பிடிக்காததால் பிரிந்து சென்று விட்டார் என்றும் சீமான் விளக்கம். நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம், வச்சிருப்போம். காவல்துறையினர் ஒட்டிச் சென்ற சம்மனை படித்து பார்ப்பதற்காக தான் கிழிக்க சொன்னதாக சீமானின் மனைவி கயல்விழி பேட்டி. வீட்டில் யாரும் இல்லாதது போன்று காவல்துறையினர் ஒட்டிச் சென்று விட்டதாக குற்றச்சாட்டு. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போனோம், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன். அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். தெலுங்கானாவில் சுரங்க நிலச்சரிவில் சிக்கி 8 பேரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. உடல்களை மீட்கக்கூடிய பணியில் தொடர்ந்து நீடிக்கும் சிக்கல். வர்த்தக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்து 1965 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இன்றி ₹818.50 நீடிக்கிறது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த பனி. உத்தராகண்டில் உடைந்த பனிக்கட்டுகளுக்குள் சிக்கிக் கொண்ட 24 பேரை மீட்கக்கூடிய பணிகள் தீவிரம். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பின் போது வார்த்தைகளால் மோதிக்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்காவை அவமதித்த ஜெலன்ஸ்கி 3ஆம் உலகப் போருடன் சூதாடுவதாகவும் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. உக்ரைனில் போதிய ஆண்கள் இல்லாததால் அமெரிக்காவின் உதவியை உக்ரைன் நாடுவதாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சீண்டர். கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் சீற்றத்துடன் வெளியேறிய ஜெலன்ஸ்கி. மழையால் கைவிடப்பட்ட ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி. 4 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஆஸ்திரேலியா.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசு எவ்வளவு மிரட்டினாலும் இந்தியை ஏற்க மாட்டோம். சென்னையில் நடைபெற்ற தன்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடைங்க கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. திமுக கூட்டணியில் விரிசல் விழுமா என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆசையில் தான் மண் விழுமே தவிர கூட்டணியில் விரிசல் விழாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதிலடி. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜகவும் வேறுபாடுகளை கடந்து ஓரணியில் நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41% 40% குறைக்க நிதிக்குழு முடிவெடுத்திருப்பதை ஏற்க முடியாது. மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேண்டும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தி. பிறை தெரியாதால் ரம்ஜான் நோன்பு நாளை தொடங்க உள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகை ஹன்சிகா. போட்டோ எடுத்துக்கொண்டு மகிழ்ந்த பக்தர்கள். தன் மீதான கிரிப்டோ கரன்சி புகாரை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாக அறிவித்த தமன்னா. தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கோரிக்கை. சீர்காழி பாலியல் தொல்லை வழக்கில் பாதிக்கப்பட்ட 3.5 வயது குழந்தை மீதும் தவறு இருப்பதாக சர்ச்சையாக பேசிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாற்றம். புதிய ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருந்த ஸ்ரீகாந்த் நியமனம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி இரவிலும் தொடர்ந்த தங்கச்சிமடம் மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடுமையான பனிமூட்டம். ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தவிப்பு. நாகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடரும் மழை. அறுவடை செய்த நெல்லை தார்பாய் கொண்டு மூடி பாதுகாக்கும் விவசாயிகள். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே நாய்கள் கடித்ததில் உயிரிழந்த மான். வயிற்றில் இருந்த குட்டியும் உயிரிழந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சந்தைமேட்டு பகுதியில் புத்தக காட்சி தொடக்கம். அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடை மார்ச் 18ஆம் தேதி சாத்தப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட 8.25% தொடரும் என்றும் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 2 பெண்கள், 1 குழந்தை என்று 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். இருபது ஆண்டுகளாக கோலோச்சிய ஸ்கைப் செயலிக்கு மே 5ஆம் தேதியுடன் விடை கொடுக்கிறது மைக்ரோசாப்ட். டீம் செயலியை முன்னிலைப்படுத்த போவதாகவும் அறிவிப்பு.
திபெத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான புத்த துறவிகள் தர்மசாலாவில் ஒன்றாக இணைந்து வழிபாடு. பாகிஸ்தானின் நவ்ஷெரே மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல், மதகுரு உட்பட 5 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. சீனாவின் ஹாங்சோ நகரில் களை கட்டிய ரோபோ திருவிழா. குழந்தைகளை கவர்ந்த நாய் வடிவிலான ரோபோக்கள். மகளிர் பிரீமியர் லீகில் பலம் வாய்ந்த மும்பையை வீழ்த்திய டெல்லி கேபிட்டல்ஸ் புள்ளிப்பட்டியலில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த சகோதரர் அழகிரி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். யார் மீது மொழியை திணிக்கவில்லை என்று கன்னியாகுமரியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்றும் குற்றச்சாட்டு. மொழி உணர்ச்சி குறித்து தமிழர்களுக்கு ஆளுநர் RN ரவி பாடம் எடுக்க வேண்டாம். மொழி தேர்வு எது, மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரை மாற்றி விடுவேன் என்று தருமபுரி திமுக மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் பேசியதாக வெளியான ஆடியோ. கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன குறுநில மன்னர்களா என்றும் EPS கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக மழை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் சாரல் மழையின் காரணமாக ரம்மியமான சூழல். சென்னை தாம்பரம் அருகே ஆசிரியர் திட்டியதால் தற்கொலை செய்து கொண்ட 9ஆம் வகுப்பு மாணவர். தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உருட்டுக்கட்டையுடன் கடை முன்பாக திரண்டதால் பரபரப்பு. சென்னை பூந்தமல்லி அருகே 6 வயது மகனை எரித்துக் கொன்ற தாய்க்கு ஆயுள் தண்டனை. தன்னை காப்பாற்றுமாறு காவல் ஆய்வாளர் காலில் விழுந்த குற்றவாளி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சிவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. மதுரை, சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல், தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 170 காளைகள் பங்கேற்பு. சென்னை அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் அருகே இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை. கொலை செய்த 3 பேரை தேடி வரும் காவல்துறை. சென்னையில் விசாரணை கைதி அண்டா சீனு தப்பி ஓட்டம். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவரை கைது செய்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது தப்பினார். நாகை மாவட்டம் பெரிய குத்தகை ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆன்மீக சுற்றுலா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபாடு செய்த மூத்த குடிமக்கள். வாணியம்பாடி அருகே போக்சோ வழக்கில் கைதான அரசு பள்ளி ஆசிரியரை விடுவிக்க கோரி மாணவர்கள் சாலை மறியல். ஆசிரியர் தவறு செய்யவில்லை என்றும் விளக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பட்டியலின மாணவனை ஆயுதங்களால் தாக்கி விவகாரத்திற்கு கண்டனம். மதுரையில் புல்லட் பேரணி நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து உயர் ரக மதுபானங்கள் திருட்டு. லாக்கரில் இருந்த 2 லட்சம் ரூபாயை கண்டு கொள்ளாத மதுபான திருடர். சாலையில் சுற்றித் திரிந்த ஆட்டுக்குட்டியை கடித்து குதறிய திருநாய். பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. பழனியில் குப்பையில் தக்காளி, காலிஃபிளவர்களை வீசிச் சென்ற விவசாயிகள். போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் ஆதங்கம். மகாராஷ்டிர மாநிலம் அக்ஷி கடற்பரப்பில் மீன்பிடி படகில் திடீர் என்று தீ விபத்து. விரைந்து சென்று படகில் இருந்த 18 மீனவர்களை மீட்ட கடலோர காவல் படையினர். காஷ்மீரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் மருத்துவமனைக்கு சேர்த்த மக்கள். 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மருத்துவமனையில் அனுமதி. ஜுராசிக் பார்க், டைட்டானிக் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய ஜேம்ஸ் கேமரூன் அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதாக அறிவிப்பு. அதிபர் டிரம்பின் முகத்தை நாளிதழ்களில் நாள்தோறும் பார்ப்பது கார் விபத்து போல் உள்ளதாகவும் விளக்கம். ரியோ டி ஜெனிரோ நகரில் சம்போ நடன திருவிழாவுக்கு தயாராகும் நடன கலைஞர்கள். வெளிநாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் படையெடுப்பு. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் ரயில் விபத்து நினைவு தினத்தில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கண்ணீர் குண்டுகளை வீசி விரட்டியடித்த போலீசார். தொடர் தோல்விகளால் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்த ஜாஸ் பட்லர். அணியின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்றும் விளக்கம்.